குருவருள் ஆன்மீக மையத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பான தாழ்ந்த வணக்கங்கள்ப்பா. இன்றைக்கு நாம் என்ன பற்றி பேசலாம்னா, டயபெட்டிஸ் பற்றி பேசலாம். டயபெட்டிஸ்னா சர்க்கரை நோய். இன்றைக்கு இந்தியாவில் 68% சர்க்கரை நோய் இருக்கிறது. அந்த நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த வியாதி உலகம் முழுவதுமே பரவலாக இருக்கிறது. நாம் உண்ணும் உணவில் உள்ள மாவு சத்து ஜீரணிக்கும் போது குளுக்கோஸாக மாறி செல்களில் செலுத்தப்படுகிறது. அந்த மாவு சத்தை ஜீரணம் செய்ய இன்சுலின் என்ற ஹார்மோன் தேவை. அப்படி அந்த மாவு சத்து பூரணமாக ஜீரணமாகலை, கொஞ்சம் அப்படியே நின்றுச்சுன்னு சொன்னால் அந்த ஜீரணமாகாத அந்த குளுக்கோஸ் இரத்தத்தில் கலந்து விடுகிறது. அந்த இரத்தத்தில் கலந்து விடும்போது அது சர்க்கரையாக, நீரிழிவு நோயாக நமக்கு தெரிகிறது. இந்த நோய் ஒரு நோயே அல்ல, இது ஒரு குறைபாடு, நம் உடலில் உள்ள குறைபாடு. நம் உடலில் பேங்க்ரியாஸ் கணையத்தில் இந்த இன்சுலின் உற்பத்தி ஆகிறது. அந்த உற்பத்தி குறையும் போது, அல்லாட்டி அது உற்பத்தியே ஆகவில்லை என்று சொல்லும்போது, நாம் எடுக்கும் உணவில் உள்ள மாவு சத்து ஜீரணமாகாது. அப்போ அந்த சர்க்கரை ஜீரணமாகலைன்னா அந்த சர்க்கரை அப்படியே இரத்தத்தில் கலந்து விடுகிறது. இதுதான் சர்க்கரை நோய். இப்போது இந்த சர்க்கரை இப்போது ஜீரணமாகவில்லை, இப்போது இன்சுலின் இல்லை என்று சொன்னால் அது இன்னும் எப்போது சுரக்கும்? நம்ம உடல்லேயே உள்ள குறை அது. நம்ம உடல்ல சுரக்கிறது இல்லைன்னா அது எப்பவுமே சுரக்காது. நம்ம உடல்ல கம்மியா சுரக்கணும்னு சொன்னா அது எப்பவுமே கம்மியா தான் சுரக்கும். அதனால இது உடலில் உள்ள குறைபாடு. அந்த இன்சுலின் குறைபாட்டினால் நமக்கு சாப்பிடும் மாவு சத்து ஜீரணமாகாமல் குளுக்கோஸாக மாறி இரத்தத்தில் கலந்து விடுகிறது. இதுவே சர்க்கரை நோய், நீரிழிவு நோய் என்று சொல்கிறோம். இப்போ இந்த நோய் இருக்குன்னு சொன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சில அறிகுறிகள் தோணும். இப்போ காய்ச்சல் வந்ததுன்னா டெம்பரேச்சர் நிறைய இருக்கும், தலைவலி இருக்கும், உடம்பு வலி இருக்கும், அது மாதிரி அது வெளியில தெரியும். இந்த குறைபாடு வெளியில் தெரியாது. சில அறிகுறிகள் தோன்றலாம். அப்ப எந்த மாதிரியான அறிகுறிகள் தோன்றும் சொன்னா, டயபெட்டிஸ் சர்க்கரை உடம்புல ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு உடல் சோர்வு, உடல் தளர்ச்சி ஏற்படும். ரெண்டாவது, வேலை செய்யும்போது கொஞ்ச நேரம் தான் செய்திருப்பாங்க, அதுக்குள்ள டயர்ட் ஆயிடுவாங்க. நிறைய ரொட்டீன் வேலை செய்கிறவங்க நிறைய நேரம் செய்தாங்கன்னா அப்படியே தளர்ந்து போய் விடுவாங்க. அந்த தளர்ச்சி, அந்த உடல் சோர்வு ஒரு அறிகுறி. ரெண்டாவது, ஒருத்தர் காரணமே இருக்காது, வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இல்லாட்டி ஒரு சிலருக்கு என்னன்னா வெயிட் கம்மி ஆகிட்டே போகும். வெயிட் சாப்பிட்ருப்பாங்க, ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூட ஆகாது, மறுபடியும் பசிக்கும். அடிக்கடி பசி எடுத்தல். அதே மாதிரி அதிகப்படியான தாகம், தொண்டை வறண்டு போகும், தண்ணி தாகம் ஜாஸ்தி எடுக்கும், அது ஒரு அறிகுறி. ரெண்டாவது, உடம்புல ஏதாவது காயம், ஒரு வெட்டு காயம், காய் நறுக்கும்போது வேலை செய்யும்போது கத்தி பட்டுருச்சு, இல்லை உடம்புல ஏதாவது ஒரு புண்ணு வந்ததுன்னா அந்த புண்ணும் அந்த காயமும் சீக்கிரம் ஆறாது. மற்றவங்களுக்கு ஒரு 2 நாள் ஆறிடுச்சுன்னா இவங்களுக்கு ஒரு வாரமானாலும் ஆறாது. அது மாதிரி ஆறாத புண், ஆறாத காயம் நீண்ட நாட்களாக ஆறாமல் இருந்தால் இந்த சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு அப்படி இருக்கும். அடுத்தது, பிறப்புறுப்பில் அரிப்பு, அரிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தது, சிலருக்கு என்னன்னா சிறுநீர் அடிக்கடி கழிக்க வேண்டி வரும். சிறுநீர் அடிக்கடி கழித்தாலும் அந்த சிறுநீர் அதிக அளவில் போகும், அது ஒரு அறிகுறி. அடுத்தது, தலை சுத்தல் வரும். வேலை செய்ய சரியா சாப்பிடலன்னா தலை சுத்தல் வரும். சிலருக்கு பாதங்கள்ல எரிச்சல் வரும். சிலருக்கு பாதங்கள்
கைகள் எல்லாம் மரத்து போன மாதிரி இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. வாய்ஸ் கேக்கலங்கம்மா. வாய்ஸ் கேட்கலாமா? அம்மா லீவ் ஆயிட்டு திருப்பியும் உள்ள வந்து கிளாஸ் எடுத்து பார்க்கலாமாங்கம்மா? ஒரு வாய்ஸ் கேக்கலங்கம்மா. அடிக்கடி தோல்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும். அதே மாதிரி லங் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும். சளி, இருமல், தும்மல் அந்த மாதிரி லங்ஸ் நுரையீரல் சம்பந்தமான தொற்று நோய்கள் அடிக்கடி வரும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சீக்கிரம் டிவி வந்துடும். அடுத்தது கண் பார்வை மங்கும். சிலருக்கு பார்வை செலவுகள் கம்மியாகும், அந்த பார்வை மங்கும். இதெல்லாம் ஒரு ஜென்ரலான அறிகுறிகள், சாதாரண அறிகுறிகள். கேட்கலையா? ஹலோ, கேட்கணுமா? ஹலோ, விட்டு கேக்குதுங்கம்மா. விட்டு கேக்குது. கேக்குதுங்கம்மா. சசிகலா, சசி கேட்கலாமா? கேக்குதுங்கம்மா. விட்டு விட்டு கேட்கல. நான் என்ன பண்ணணும்? வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்கம்மா. ஹலோ, கேக்குதாமா? பாதை கேக்குதுங்கம்மா. பாதை எரிச்சல் இருந்து திருப்பி சொல்லவா? ஆமா, பாதை எரிச்சல் இருந்து கேட்கல, அதனால திருப்பி சொல்லுங்கம்மா. சரி, நன்றிம்மா. சிலருக்கு தலை சுற்றல் வரும். சோர்வுனால சரியா சாப்பிடலன்னா ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கும். சிலருக்கு பாதங்கள்ல எரிச்சல் இருக்கும். சிலருக்கு பாதங்கள் இல்லாட்டி கைகள் மரத்து போற மாதிரி இருக்கும். வேலையே செய்திருக்க மாட்டாங்க, சும்மா தான் இருக்கும். ஆனா கை மரத்து போற மாதிரி, கால் மரத்து போற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அடிக்கடி தோல்ல இன்ஃபெக்ஷன் வரும். தோல்ல ஏதோ ஒரு வியாதி, ஒரு அரிப்பு, ஒரு புண்ணு ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நுரையீரல் தொற்று அடிக்கடி வரும். நுரையீரல் தொற்றுன்னா இந்த சளி, இருமல் அது மாதிரி அல்ல. அடிக்கடி சளி பிடிக்கும், அடிக்கடி இருமல் வரும். சிலருக்கு டிவி கூட வரும். சிலருக்கு கண் பார்வை மங்கும். படிக்கும்போது எழுத்து சரியா தெரியாது. சில சமயம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க, பஸ்ல நின்றுட்டு இருக்காங்கன்னா தூரத்துல வர பஸ் நம்பர் தெரியாது. டிவி பார்க்கும்போது சில ஃபேஸ் எல்லாம் கிளியரா தெரியாது. அந்த மாதிரி சிலருக்கு பார்வை மங்கும். எல்லோருக்குமே இந்த அறிகுறி தெரியும்னு சொல்ல முடியாது. இந்த அறிகுறி தெரிஞ்சாதான் சர்க்கரை இருக்கு, இல்லாட்டி சர்க்கரை இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. சிலருக்கும் எந்த இதுவுமே தோணாது. சிலருக்கு வேற ஏதாவது தொந்தரவு வரும்போது, ஒரு காய்ச்சலோ வேற தொந்தரவோ ஏதோ ஒன்று வரும்போது, ரொட்டீன் செக்கப்புக்கு டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க அதுக்காக டெஸ்ட் பண்ணும்போது தான் அந்த பிளட் டெஸ்ட்டோ ஏதாவது யூரின் டெஸ்ட்டோ பண்ணும்போது அவங்களுக்கு சர்க்கரை இருக்குன்னு தெரியும். அது வரைக்கும் சர்க்கரை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த அறிகுறிகளும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த அறிகுறி ஏதாவது தெரிஞ்சுன்னா உடனே ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு இருக்குதா இல்லையா, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது நீரிழிவுல எத்தனை வகை இருக்குன்னு பார்க்கலாம். நீரிழிவுல 2 வகை இருக்குது. டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் என்னன்னா பிறவியிலேயே வரும். சின்ன குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கு டயபெட்டிஸ் சுகர் இருக்கும். அது என்னன்னா அவங்களுக்கு இன்சுலின் சுரக்காது. அல்லாட்டி இன்சுலின் சுரப்பது ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால அவங்களுக்கு என்னன்னா வெளியிலேருந்து இன்சுலின் கொடுக்கணும். அப்போதான் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க சர்க்கரை ஜீரணம் ஆகும். அது வந்து டைப் 1 டயபெட்டிஸ். இந்த மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கவங்க ஆயுள் காலம் முழுவதும் இன்சுலின் எடுத்துகிட்டே இருக்கணும். இப்போ சர்க்கரை இல்லைன்னு சொல்கிறோம். சர்க்கரை இல்லை, இந்த குறைபாடு இருக்குன்னு சொன்னால் இந்த குறைபாடு எப்போ சரியாகும்? பின்னாடி வளரும்போது இன்சுலின் உற்பத்தி ஆகுமா? இல்லை. பிறவியில் குறை இருந்தால் குறை தான். அதனால இந்த குறை கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால அவங்க ஆயுசை மட்டும் இன்சுலின் எடுக்க வேண்டி வரும். டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ் என்னென்னா பரம்பரை. தாத்தா பாட்டிக்கு இருக்கலாம், சித்தப்பா மாமாவுக்கு இருக்கலாம், அந்த பரம்பரை ஜீன் இவங்களுக்கும் இருக்கலாம். அதனால அந்த பரம்பரை வந்து
அந்த பரம்பரையினால அவங்களுக்கு சுகர் வரலாம். சின்ன வயசுலயே வரணும்னு இல்லை, எப்போ வேணா வரலாம். 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, சிலருக்கு 60 வயசுல கூட வரும். எப்போ வேணா அந்த ஜீன்ல இருந்துன்னா எந்த வயசுல வேணா எப்போ வேணா சுகர் வரலாம். அது வந்து டைப் 2 டயபெட்டிஸ். இவங்களுக்கு சில ரசாயன கோளாறுனாலையும் இன்சுலின் உற்பத்தி கம்மி ஆயிரும். அவங்களுக்கு இது டைப் 2 டயபெட்டிஸ். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்போ இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வரணும்னா அவங்களுக்கு வயசாகும்போது வரும்னா என்ன காரணம்? சில காரணங்களால் வரலாம். ஒன்று மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, எப்போ பார்த்தாலும் கவலை, எப்போ பார்த்தாலும் ஒரு யோசனை, எப்போ பார்த்தாலும் மனசில் ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கிறது. வெளியிலையும் சொல்லாமல் தனக்கும் சொல்லாமல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுகர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது லிவர் ப்ராப்ளம். கல்லீரலில் ஏதாவது மாற்றம் வந்தால், கல்லீரலில் வீக்கம் வந்தால், கல்லீரலில் வேறு ஏதாவது வந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த இன்சுலின் உற்பத்தி கம்மியாகும். மூணாவது, இயற்கையிலேயே நேச்சுரலாகவே பேங்க்ரியாஸ் நம்முடைய உடலில் வயிற்றுக்கும் கீழே பேங்க்ரியாஸ்னு ஒன்று இருக்கும். அந்த கணையத்திலேருந்து தான் இன்சுலின் உற்பத்தி ஆகும். அந்த இன்சுலின் உற்பத்தி இயற்கையிலேயே குறைவு. அப்படி குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வரும். ஏன்னா அந்த சர்க்கரை ஜீரணமாகணும். ஜீரணமாகறதுக்கு இன்சுலின் இல்லை, அதனால அவங்களுக்கும் சுகர் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது என்ன காரணம்னா, நமது செல்கள் இருக்கு உடம்புல, தலையிலேருந்து கால் வரைக்கும் உடம்பு பூரா செல்கள் தான், நிறைய செல்கள் இருக்குது, லட்சக்கணக்கில் செல்கள் இருக்குது. அந்த செல்களில் சில காரணிகள் என்னன்னா, இன்சுலினை எதிர்த்து வேலை செய்கிற சில காரணிகள் அந்த செல்லில் வரும். அது என்ன பண்ணும்? அந்த இன்சுலின் உற்பத்தியை தடுக்கும். இன்சுலின் உற்பத்தி வேலை செய்வதை தடுக்கிறதுனால சுகர் உண்டாகலாம். இதனால சில காரணங்கள், இந்த மாதிரி காரணங்களால் அது டயபெட்டிஸை தூண்டிவிடும். இதனால் அவங்களுக்கு சர்க்கரை உண்டாகும். இப்படி சர்க்கரை ஜீரணமாகாமல் சர்க்கரை உடலில் சேரும்போது அந்த உடலில் இருக்கிறது அந்த குளுக்கோஸ் சர்க்கரை போய் இரத்தத்தில் கலந்து விடுகிறது. இந்த இரத்தத்தில் கலந்த சர்க்கரை தான் டயபெட்டிஸ். இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த சர்க்கரையிலிருந்து நாம் நம்மை பாதுகாப்பு கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த பேங்க்ரியாஸ் எங்கே இருக்குன்னா, நம்ம வயிற்றுக்கு கீழ்ப்பகுதியில் மாவிலை மாதிரி ஒரு உறுப்பு இருக்கும். அதுக்கு பேர் தான் கணையம், அதுக்கு பேர் தான் பேங்க்ரியாஸ். அந்த பேங்க்ரியாஸில் உள்ள பீட்டா செல்ஸ்னு ஒன்று இருக்கும், ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். அதில் தான் இன்சுலின் உற்பத்தி ஆகிறது. அந்த இன்சுலின் தான் உடம்பில் உள்ள மாவுச்சத்தை ஜீரணமாகி சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது. சர்க்கரை ஜீரணமாகிறது. இதுதான் பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ்லேருந்து தான் இன்சுலின் உற்பத்தி ஆகிறது. இப்போது இந்த உடம்புல டயபெட்டிஸ் இருக்குன்னா, இந்த உடம்புல இருக்க டயபெட்டிஸ் நமக்கு என்னென்ன பாதிப்புகளை உண்டு பண்ணும்? ஒன்று, நரம்பை கெடுக்கும், நரம்பு சேதத்தை உண்டு பண்ணும். 80% நோயாளிகளுக்கு நரம்பு பாதிப்பு ஏற்படுகிறது. நரம்பெல்லாம் வீக் ஆயிரும். அந்த மாதிரி நரம்பு பாதிப்பு ஏற்பட்டால் அவங்களுக்கு என்ன ஆகும்? மயக்கம் வரும், வாந்தி வரும், கை கால் மரத்து போகும், சிலருக்கு வயிற்றுப்போக்கு இருக்கும், சிலருக்கு தொற்று நோய் சிறுநீர் தொற்று இருக்கும், தசைகளெல்லாம் பலவீனம் ஆயிரும். கெண்டைக்கால் அடிக்கடி பிடிக்குதும்பாங்க, ராத்திரி தூக்கத்தில் பிடிக்குதும்பாங்க. அது மாதிரி தசைகளெல்லாம் ரொம்ப வீக் ஆயிரும். சிலர் என்ன சொல்லுவாங்க, அந்த கால் பாதம் தசையெல்லாம் ஊசியில் குத்துற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இன்னும் என்ன பாதிக்கும்னா, ஆண்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படலாம், பால் ரீதியான பிரச்சனை உண்டாகலாம். இதெல்லாம் இந்த டயபெட்டிஸ்னால உண்டாகலாம். அடுத்தது, கண்ணை பாதிக்கும். கண்ணுக்கு போகிற இரத்த குழாய்களை பாதிக்கிறதுனால கண்ணுக்கு போகிற திரை, அந்த திரையில் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்குற பொருளோட அந்த பிம்பம் கண்ணில் அந்த திரையில தான் விழுகுது. இப்போ நமக்கு எதுக்கால ஒரு லைட் இருக்குன்னா, அந்த லைட்டை நம்ம பார்க்குறோம்னா அந்த லைட்டோட பிம்பம் கண்ணுக்குள்ளே இருக்க அந்த ஸ்க்ரீனில் விழுகுது. அப்போ தான் அது மூளைக்கு போகும்போது ஒரு பல்பை நம்ம பார்க்குறோன்னா அந்த பல்புன்னு தெரியும். அந்த திரையை இது பாதிக்கும். அதுக்கு போகிற இரத்த குழாயில் இருக்க அந்த இரத்தத்தையெல்லாம் குறைச்சிடும்.
அதனால அந்த இரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்ட போது அந்த ஸ்கிரீன் அந்த ரெட்டினாவை அது கெடுக்கும். ரெண்டாவது என்னன்னா, அந்த இரத்த குழாயிலிருந்து இரத்த கசிவு ஏற்படும். இரத்த கசிவு ஏற்பட்டு கண்ணுக்குள்ளார அங்கங்க ரத்தம் கட்டியிருக்கும். அந்த ரத்தம் கட்டியிருக்கும் போது பார்வை குறைபாடு ஏற்படலாம். சில சமயம் இந்த இரத்த கசிவு ஜாஸ்தியா இருந்தா பார்வையை இழக்கும் நிலை கூட ஏற்படலாம். ஆனா இப்போ மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ரொம்ப அட்வான்ஸா இருக்குது. ஆரம்பத்திலேயே பார்த்துட்டா இது எல்லாமே சரி பண்ணிடலாம். அடுத்தது கண்கள்ல சில ப்ராப்ளம் எல்லாம் வந்துன்னா உடனே போய் டாக்டரை பார்க்கணும். கண்களில் வலி வேற ஒன்றும் இருக்காது, கண்ணு செவந்து போயிருக்காது, கண்ணில் எதுவுமே இருக்காது, ஆனால் கண்ணில் ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். கண்ணில் இப்படி கை வச்சாலும் அந்த இமைக்கு மேலே கை வச்சாலே வலிக்கிற மாதிரி இருக்கும். கண்ணில் வலி வரலாம், படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், சில எழுத்து தெரியாமல் இருக்கலாம், சிலருக்கு பார்வை மங்குற மாதிரி இருக்கும், சிலருக்கு பொருள்கள் ரெண்டு ரெண்டாக தெரியும், சிலருக்கு ஒரு பக்கமாக பார்வை கோளாறு ஏற்படும். இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் இதெல்லாம் டயபெட்டிஸ்னால. அதனால் இந்த கண்ணில் இந்த தொந்தரவு வந்தால் கூட கண்ணில் என்னன்னு உடனே போய் டாக்டரை பார்க்கணும். டாக்டரை பார்க்கும்போது அதை சீக்கிரம் சரி பண்ணிக்கலாம். அடுத்தது இதய நோய், இதயத்தை பாதிக்கும். சர்க்கரை அளவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த சர்க்கரையெல்லாம் கொழுப்பாக மாறி உடல்ல சேர்த்து வைக்கும். இந்த பண்ணுற வேலையெல்லாம் கணையும் லிவர் என்ன பண்ணும், எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் எல்லாம் கிளைக்கோஜனை மாறி அந்த கிளைக்கோஜனும் கொலஸ்ட்ராலாக மாறி சேர்த்து வைக்கும். இந்த ஜாஸ்தி ஆகிற கொழுப்பு, இந்த கொழுப்பு என்ன பண்ணும், இரத்த குழாய்களில் போய் படிஞ்சிடும். இப்போ ஒரு பைப்பில் தண்ணி வருது, அந்த தண்ணியில் உப்பு தண்ணின்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் உள்ள குழாயில் உப்பு படிஞ்சிட்டே இருந்தால் அதோடைய விட்டத்தின் அளவு குறையும். இப்போ 1 இன்ச்சு விட்டம் இருக்குன்னு சொன்னால் அதில் உப்பு படிய 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 அந்த விட்டம் குறைஞ்சு 1/2 இன்ச் ஆயிரும். இந்த 1 இன்ச்சில் எவ்வளோ வேகமாக தண்ணி வருதோ, இதுவே 1/2 இன்ச் பைப்பாக இருந்தால் கொஞ்சம் சன்னமாக வரும், வர்ற தண்ணியின் அளவு கம்மி ஆயிடும். அதே மாதிரி தான் இரத்த குழாயில் அந்த கொழுப்பு போய் இரத்த குழாய்களில் உள்ள படிச்சுக்கும் போது இரத்தத்தின் அளவு குறைஞ்சு ரத்தம் கொஞ்சம் கம்மியாக போகும். எந்தெந்த இடத்துக்கு போகுதோ அங்கெல்லாம் கொஞ்சம் ரத்தத்தின் அளவு கம்மி ஆயிடும். இப்போ இரத்த குழாய்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா பக்கம் போகுது. இதே இரத்த குழாய் இதயத்துக்கும் போகிறது. இதயத்துக்கும் ரத்தம் போனாதான் இதயம் வேலை செய்ய முடியும். இந்த இதயத்துக்கு போகிற இரத்த குழாய்களில் கொழுப்பு படிஞ்சதுன்னு சொன்னால் அந்த இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படலாம். அது மாதிரி சொல்லும்போது அந்த அடைப்பு ஏற்படதான் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். இதயத்துக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டுன்னா அந்த ரத்தம் இதயத்துக்கு போகாது, அதுக்கு அடைப்பு, அதுதான் ஹார்ட் அட்டாக் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி மூளைக்கு ரத்தம் போகும்போது அந்த மூளைக்கு போகிற இரத்த குழாயில் கொழுப்பு அடைஞ்சு ரத்தம் போகிறது கம்மி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த ஒரு பக்கம் மூளையை பாதிச்சுன்னா தான் நம்மளுக்கு ஸ்ட்ரோக் வர்றது. என்ன கை கால் ஒரு பக்கம் கையும் காலெல்லாம் எஃபெக்ட் ஆகிறது. இதெல்லாம் இந்த மூளையை பாதிக்கும் போது அந்த பக்கவாதம் ஏற்படலாம். அடுத்தது இந்த இரத்த குழாய்கள் தான். இரத்த குழாய்களில் இந்த கொலஸ்ட்ரால் படிகிறது என்ன ஆகுனா, இது பொதுவாக நம்ம இதயத்துக்கு பார்த்தோம். இப்போது இதயத்துக்கு போகிறது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும், மூளைக்கு போகிறது சைஸ் பெருசாக இருக்கும். அங்கிருந்து ஒரு பாகத்துக்கும் இரத்த குழாய் வரும்போது இப்போ கை விரல்கள் பாருங்கள், சுண்டு விரல் இருக்கும், சுண்டு விரலுக்கும் ரத்தம் பாயுது. அப்போ அந்த சுண்டு விரலுக்கு வர இரத்த குழாய் என்ன சைஸ் இருக்கும், சின்னதாக இருக்கும். அதே மாதிரி கால் விரல்களுக்கு போகிறதும் சன்னமாக இருக்கும் அந்த இரத்த குழாய்கள் எல்லாம். அந்த இரத்த குழாய்கள் கால் விரல்களுக்கு போகிற இரத்த குழாய்கள் அடைச்சிதுன்னு சொன்னால், அங்கே அடைப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னால் விரல்களுக்கு போகிற ரத்தம் இருக்காது. விரலில் அடிபட்டாலும் தெரியாது, முள்ளு குத்துனாலும் தெரியாது. நடக்கும்போது சிலருக்கு குத்தி காயம்பட்டு பிளட்டு வரும்போது தான் காலில் பிளட்டை பார்த்த உடனே தான் காலில் காயம் பட்டதே தெரியும், அது வரைக்கும் காயம் பட்டதே தெரியாது. அதனால் அந்த இரத்த குழாய் ரத்தமே பாயாதனால கால்களுக்கெல்லாம் உணர்ச்சியே இருக்காது. இது பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த ரத்தம் விரல்களுக்கு முழுவதுமே போகலன்னு வச்சுக்கோங்க, அது பூரா அடைச்சி அந்த கால் விரலுக்கெல்லாம் ரத்தமே போகலன்னு சொன்னால் அந்த விரல்களுக்கெல்லாம் உணர்ச்சி இருக்காது,
வலி தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த கால் விரலெல்லாம் அப்படியே கருப்பாக மாறிடும். கருப்பாக மாறி அந்த கால் விரலை எடுக்க வேண்டிய நிலைமை வரும். இதுக்கு தான் சர்க்கரை பேஷண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கால் விரலெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த விரலுக்கு ரத்தமே போகாது. இரத்த குழாய் அடைச்சி அப்படியே அடைச்சி அந்த விரலுக்கே ரத்தம் போகலைன்னா அந்த விரலை வச்சு என்ன பிரயோஜனம்? அந்த அடைப்பு இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். கீழே இருக்கிறது மேலே வந்துகிட்டே இருக்கும். அதனால் மேலே வர்றதை காப்பாற்றுறதுக்காக விரலை அதோடு எடுத்துட்டு மற்ற பாகங்களை காப்பாற்றிடுவாங்க. ஸோ அந்த விரலை இழக்க வேண்டிய நிலைமை வரலாம். இது இரத்த குழாயை பாதிக்கிறது. அடுத்தது சிறுநீரகத்தை பாதிக்கும். இதெல்லாம் இரத்த குழாய் தான். இந்த இரத்த குழாய்கள் சிறுநீரகத்துக்கு போகும்போது சிறுநீரகம் நல்லா வேலை செய்யும். இரத்தத்தை எடுத்துகிட்டு போகும்போது சிறுநீரகத்தின் வேலை என்னன்னா ஃபில்டர் பண்ணுறது, வடிகட்டுறது. இந்த ரத்தத்தில் இருக்கிற வேண்டாத உப்பு, சத்து, கழிவுப் பொருள்கள் எல்லாத்தையும் அது வடிகட்டிட்டு அந்த அசுத்தத்தை எல்லாம் வெளியேற்றிடும். அதுதான் சிறுநீரகத்தின் வேலை. இப்போ சிறுநீரகத்துக்கு போகிற அந்த ரத்தம் போகும்போது சிறுநீரகம் சரியாக வேலை செய்யாது, சிறுநீரகத்துக்கு சத்து இருக்காது. அப்போ என்ன ஆகும்? சிறுநீரகத்து வேலை செய்கிறது பாதிக்கிறது. அப்போ என்ன பண்ணும்? எல்லாம் வேண்டாத உப்பு அது இதெல்லாம் அது வடிகட்டுறது நின்று போய் அது நம்ம ரத்தத்தோடவே கலந்து விடும். ஸோ சிறுநீரகத்தின் வேலையும் பாதிக்கப்படும். சிலருக்கு என்னன்னா கர்ப்பமாக இருக்கும்போது சில பெண்களுக்கு ஆரம்பத்தில் நல்லா இருக்கும். மாதம் டெஸ்ட் பண்ணுவோம். ஒன்று ஒரு மாதம் சுகருக்கு, உப்புக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம். அப்படி டெஸ்ட் பண்ணும்போது சில பெண்களுக்கு ஒரு 4 மாதம் 5 மாதம் இருக்கும்போது சர்க்கரை வரலாம். அதுதான் கர்ப்பகால டயபெட்டிஸ். அந்த கர்ப்பகால டயபெட்டிஸும் போது அந்த டயபெட்டிஸை நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த டயபெட்டிஸை கட்டுப்படுத்தணும். இல்லாட்டி அது குழந்தை வளர்ச்சியை பாதிக்கும். குழந்தையோட எடை ஜாஸ்தியாகும். அதனால டெலிவரியே கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த சமயத்தில் அந்த பெண்ணோட டயபெட்டிஸை நம்ம கட்டுப்படுத்தணும். ஆஃப்டர் டெலிவரி இந்த ப்ரெக்னன்சி பீரியடில் டயபெட்டிஸ் வரும். பிரசவத்துக்கு அப்புறம் அந்த சுகர் தானாக இறங்கி சரியாயிடும். சிலருக்கு ஆஃப்டர் டெலிவரி முடிஞ்சும் நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போவும் அந்த சர்க்கரை இருந்துகிட்டே இருந்ததுன்னா ஷீ இஸ் ஹேவிங் டயபெட்டிஸ். அந்த பொண்ணுக்கு டயபெட்டிஸ் இருந்தே இருக்குது. பிரசவத்துக்கு அப்புறம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த டயபெட்டிஸை நம்ம காலம் முழுவதும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சரி, இத்தனை சொன்னோம். சர்க்கரை என்னென்ன பண்ணுதுன்னு சொன்னோம். சர்க்கரை நுரையீரல் பாதிக்குது, தோலை பாதிக்குது, ஹார்ட்டை பாதிக்குது, கண்ணை பாதிக்குது, மூளையை பாதிக்குது, கிட்னியை பாதிக்குது, இத்தனையும் பாதிக்குது. சர்க்கரை இருக்கவங்கள நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமும் தெரியாது. நார்மலாக இருக்கவங்களும் சர்க்கரை இருக்கவங்களும் நேரில் பார்த்தா வித்தியாசமே தெரியாது. சர்க்கரை இருக்குன்னு தெரியும். பேஷண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க? சர்க்கரை இருக்குது அவ்வளோ தானே, சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டா போகுது, இன்சுலின் சாப்பிட்டா சரியாயிடும்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த சர்க்கரையை சரியாக கவனிக்கலைன்னா அது உள்ளுக்குள்ளே இத்தனை வேலையும் செய்யும், இத்தனை உறுப்புகளையும் பாதிக்கும். அதனால் அந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சர்க்கரை மட்டும் கட்டுப்படுத்தாமல் நம்முடைய மற்ற உறுப்புகளையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சரி, இப்படி இருக்கவங்க என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது? இனிப்பே ஆகாது, எந்த இனிப்பும் ஆகாது. அஸ்கா, கரும்பு சர்க்கரை, தேன், நிறைய ஸ்வீட்ஸு, கேக்கு, பேக்கரி ஐட்டம்ஸு இதெல்லாம் ஆகாது. இதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் உள்ளே போய் சர்க்கரையாக மாறுது. நம்ம மாவு சத்து நிறைய எடுத்தா, கார்போஹைட்ரேட் நிறைய எடுத்தா, இது மாதிரி சர்க்கரை பண்டங்களை நிறைய எடுத்தா அது உள்ளே போய் அந்த சர்க்கரை ஜீரணமாகாமல் குளுக்கோஸாக மாறி அந்த சர்க்கரை தான் உடலில் தங்கிக்கிறது. ஸோ எதனால்? அது நம்ம சாப்பிட்றதுனால. அது சாப்பிடாமே விட்டுட்டா அந்த சர்க்கரை சாப்பிடுங்க, மற்றதெல்லாம் சாப்பிடுங்க, எது ஆகும் எது ஆகாது. இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ரெண்டாவது கிழங்கு வகையில் சர்க்கரை நிறைய இருக்குது. பூமி கீழே விளையிறது எல்லா கிழங்கும், உருளைக்கிழங்கு, சர்க்கரைவள்ளி கிழங்கு, கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, எல்லா கிழங்குலேயும் சர்க்கரை இருக்குது. கேரட் பீட்லேயும் சர்க்கரை இருக்குது. கேரட் பீட்ரூட் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை சேர்த்துக்கலாம். மற்ற கிழங்கு வகைகளை அதிகம் சேர்க்க வேண்டாம், என்னைக்காவது ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கலாம்.
பூமி கீழே விளையறல வெள்ளை பூண்டு சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது பழ வகைகள். பழ வகைகள்னா எல்லாத்துலேயுமே தான் சர்க்கரை இருக்குது. மாம்பழம், ஆரஞ்சு, வாழைப்பழம், வாழைப்பழத்துலேயும் நிறையா இருக்குது. அதனால இதெல்லாம் எப்பாவது ஒரு தடவை ஒன்று சாப்பிட்லாம், மற்றபடி வேண்டாம். மற்றபடி சாதாரணமாக சாப்பிடும்போது மாதுளம் பழம் சாப்பிட்லாம், பப்பாளி சாப்பிட்லாம், இவங்கெல்லாம் பேரிக்காய் சாப்பிட்லாம், வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம், இது மாதிரியெல்லாம் சேர்த்துக்கலாம். ரெண்டாவது, ஜூஸ்னு சாப்பிட்றத விட பழமாக சாப்பிட்றது நல்லது. எந்த ஜூஸையும் சர்க்கரை போட்டு சாப்பிடவே கூடாது. பழத்துலேருந்து ஜூஸாக எடுத்து அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் கூட அந்த பழ வகைகளில் ஜூஸாக எடுக்கும்போது அதில் இருக்கிற சர்க்கரை டைரெக்டாக ரத்தத்தில் கலந்து விடும். அதனால் பழமாக சாப்பிட்றது நல்லது. ரெண்டாவது, குளிர்பானங்கள். இந்த கடையில் விற்கிற குளிர்பானங்கள், பாட்டிலில் விற்கிறது, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்த்தது, ஆர்டிஃபிஷியல் சுகர் சேர்த்தது, இதெல்லாம் விற்பாங்க. அதெல்லாம் ஆகவே ஆகாது. அந்த குளிர்பானங்களை தவிர்த்து விட வேண்டும். அடுத்தது, எண்ணெயில் பொரிச்சது, எண்ணெயில் வதக்குனது, இதெல்லாம் ஆகாது. எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ உப்புமாக்கு, குழம்பு ரசம் தாளிக்கிறீங்க, அந்த எண்ணெய் பரவாயில்ல, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெயிலேயே செய்கிறது, எண்ணெயிலேயே பொரிக்கிறது, எண்ணெயிலேயே வதக்கிறது, எண்ணெயிலேயே வேக வைக்கிறது, அது மாதிரி ஐட்டம்ஸ் வேண்டாம். அப்பளம், வடை, பஜ்ஜி, போண்டா என்னைக்குன்னா ஒரு நாள் சாப்பிடுங்க. ஒரு விசேஷம் வருது, ஒரு பண்டிகை வருதுன்னா அன்னைக்கு சாப்பிடலாம், தினமும் வேண்டாம். அதே மாதிரி எண்ணெயில் வதக்கிறது, அதுவும் வேண்டாம். நீங்கள் ஆவியில் வேக வச்சு சாப்பிடலாம், இல்லாட்டி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிச்சிட்டு தண்ணி சேர்த்து அதை வேக வச்சு சாப்பிடலாம். பிரியாணி மாதிரி ஐட்டம்ஸும் ஆகாது. பிரியாணி மாதிரி ஐட்டம்ஸில் நிறைய எண்ணெய் போடுறாங்க, நிறைய வெண்ணெய் போடுறாங்க. அதனால் அவ்வளோ எண்ணெய் அவ்வளோ வெண்ணெயும் கெடுதல். ரெண்டாவது, இதுதான் சொன்னேன், என்னென்ன அறிகுறிகள் தோடுன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இது மாதிரி இருக்கும்போது சிலருக்கு எடை கூடிட்டே போகும். அதனால என்னன்னு பார்க்கணும். இந்த மாதிரி அடிக்கடி சிறுநீர் போகுதல், அடிக்கடி தொண்டை வறண்டு போகிறது, அடிக்கடி பசிக்கிறது, இது மாதிரியெல்லாம் இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு சந்தேகம் வரணும். ஏன் இப்படி வெயிட் கூடிட்டே போகுது, ஏன் இப்படி வெயிட் ரொம்ப மெலிஞ்சிட்டே போகிறாங்க, இப்படி தண்ணி தாகம் எடுக்குது, தொண்டை வறண்டு போகுது, ஏன் அப்படியெல்லாம் ஒரு சந்தேகம் இருந்தால் உடனே போய் டாக்டரை பாருங்கள். அதே மாதிரி மற்றதெல்லாம், ஒரு நெஞ்சில் வலி வருது, தலை சுத்தல் வருது, கை கால் வலி இருக்குது, எல்லா மூட்டுகளும் பாதிக்கும், முழங்கால் வலி வரும், அடிக்கடி சளி இருமல் பிடிக்கும், டிபி வரும், தோல் வியாதி வரும். இந்த மாதிரி இருக்கவங்களும் உடனே போய் டாக்டரை டெஸ்ட் பண்ணும்போது சர்க்கரை இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. சர்க்கரை பரம்பரையில் வரலாம். அதனால என்னன்னா, முதல்ல 40 வயசுல சொல்லுவோம், 40 வயசானா உடல்ல எல்லா டெஸ்ட்டும் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் பாருங்க, சுகர் பாருங்க, உப்பு இருக்கான்னு பாருங்க, கொலஸ்ட்ரால் இருக்கான்னு பாருங்க, ரொட்டீன் டெஸ்ட் பார்த்துக்கோங்கன்னு சொல்லணும். அந்த காலத்துல வேலை நிறைய செய்தாங்க, அவங்களுக்கு வேலை எல்லாம் நிறையா இருந்தது. ரெண்டாவது, எங்கே போனாலும் நடந்தே போனாங்க. வீட்டில் வேலை செய்யறதுக்கு எல்லாம் கையை உபயோகிச்சு காலை உபயோகிச்சு, ஆட்டுக்கல், அம்மிக்கல், உரல், இதெல்லாம் இருந்தது. நடந்து போனாங்க, வீட்டை முழுகினாங்க, வீட்டில் கோலம் போட்டாங்க, தொளிச்சாங்க, இந்த வேலையெல்லாம் செய்தாங்க. இப்போ எந்த வேலை கிடையாது, எல்லாம் மிஷின் தான். ஸ்விட்ச் ஆன் பண்ணால் எல்லாம் நடக்குது. மாவு அரைக்கிறதா, சட்னி அரைக்கிறதா, எல்லாம் மிஷின் தான். நம்மளுக்கு உடல் உழைப்புங்கிறது சுத்தமாகவே கிடையாது. அதனால் 40 வயசில் சொல்கிறது இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், 30 வயசுலேயே செய்யுங்கன்னு சொல்கிறோம். ரெண்டாவது, நம்முடைய உணவு பழக்க வழக்கமெல்லாம் முன்னே இருந்தது வேற, இப்போ இருக்கிறது வேற. முதல்ல சிறுதானியங்களை எல்லாம் நிறைய சேர்த்துட்டாங்க. இப்போ எல்லாரும் 100க்கு 100% அரிசி தான் சாப்பிட்றாங்க. அரிசி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அவங்களுடைய சமையல் வேற, காய்கறிகள் வேற, எல்லாமே வேற, பழசு வேற, இப்போ புதுசாக இருக்கிறது நம்முடைய உணவு பழக்க முறைகளும் வேற. அதனால் 30 வயசுலேயே எல்லாரும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி நம்ம உடம்புல என்ன இருக்குன்னு பார்த்துக்கிறது நல்லது. இப்போது இன்சுலின் சுரக்கிறதுன்னு சொல்கிறோம். இப்போ போதிய அளவு இன்சுலின் சுரக்கலை, இல்லை சர்க்கரை ஜாஸ்தியாக ரத்தத்துலேயே தங்கிடும்னு சொன்னால் இதைத்தான் சர்க்கரை நோய்ன்னு சொன்னோம். இப்போ இந்த இன்சுலினை என்ன பண்ணுறது, இன்சுலின் பத்தலைன்னா என்ன பண்ணுறது? இப்போ சர்க்கரை நோயவே 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்,
ரெண்டாவது வந்து டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். இப்போ எல்லாருக்கும் இருக்கிறது டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். அதுதான் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். என்னன்னு சொன்னால், நம்ம மூளையில் ஒரு சிறப்பு இருக்கிறது, பிட்யூட்ரி சிறப்பின்னு ஒன்று இருக்குது. அது வேசப்பிரசிங்கிற ஒரு ஹார்மோன் அதில் சுரக்குது. அந்த ஹார்மோன் சுரக்கலைன்னு சொன்னால் அது அந்த பிட்யூட்ரினால அது கணையத்துலேயும் வேலை செய்யாது. ஸோ இன்சுலினே சுரக்காது. அதுதான் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். பிறந்த குழந்தையிலேருந்தே இருக்கும். இவங்களுக்கு ஆயுசு மட்டும் இன்சுலின் தான், ஆயுசு மட்டும் போட்டுக்க வேண்டியது. அடுத்தது டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இதுதான் காமன், இதுதான் நம்ம பார்க்கறது. இது கணையத்தில் உள்ள குறைபாடு, இன்சுலின் சுரப்பு குறையிறது. இதுவே ரெண்டு வகைப்படும், ஜுவனைல் டயபெட்டிஸ், அடல்ட் டயபெட்டிஸ். ஜுவனைல் டயபெட்டிஸ்னால் சிறு வயதிலேயே, இப்போ ஸ்கூலில் படிக்கிறாங்க, 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போதே சுகர் இருக்கும், அது ஜுவனைல் டயபெட்டிஸ். பெரியவங்களாகி வர்றது அடல்ட் டயபெட்டிஸ். இப்போ ஜுவனைல் டயபெட்டிஸ் வந்து குழந்தை பருவத்திலே, குழந்தை பருவத்தில் அந்த குழந்தை குண்டு குண்டுன்னு இருக்கும். அதுக்கு ரொட்டீன் டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு சுகர் இருக்கும், ஏன்னா அதுக்கு இன்சுலின் சுரப்பதே இல்லை. அதனால் இந்த குழந்தைகளுக்கும் இன்சுலின் 3 நேரம் போடணும், ஆயுசு மட்டும் போடணும். இது வந்து ஜுவனைல் டயபெட்டிஸ். அது அடல்ட் டயபெட்டிஸ்னால் இளவயது, சிறு வயதுலேருந்து பெரியவர்கள் வர எப்போ வேணால் வரலாம் இந்த டயபெட்டிஸ். நம்ம அப்போ டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும். சரி, இந்த டயபெட்டிஸை நம்ம சாதாரணமாக எப்படி கட்டுப்படுத்தலாம், இதை எப்படி கொண்டு வர்றதுன்னு சொன்னால், இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உணவு. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் உள்ளே போய் வேலை செய்யுது. அதனால் ஃபஸ்ட்டு உணவு முறை, எது ஆகும் எது ஆகாதுன்னு அதை சாப்பிடணும். ரெண்டாவது உடற்பயிற்சி, ஒரு எக்ஸசைஸ் வேணும். நம்மளுக்கு பாடி எக்ஸசைஸே கிடையாது. சாதாரணமாக சொல்கிறோம், வாக்கிங் போகலாம், நீச்சல் பயிற்சி செய்யலாம், சைக்கிளிங் செய்யலாம், இதெல்லாம் செய்யலாம். யோகா செய்யலாம். இப்போல்லாம் யோகா நிறைய சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்கூல்லேயே சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு அரை மணி நேரம் படுக்கை விட்டு எந்திரிச்ச உடனே ஒரு அரை மணி நேரம் கூட, ஒரு 15 மினிட்ஸ் பண்ணால் கூட போதும். அந்த உடற்பயிற்சி அவசியம். மூணாவது மருந்து மாத்திரை. மூணாவதாக மருந்து மாத்திரை. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றது தான், ரெண்டாவது எக்ஸசைஸ், இதுலேயே பாதி சரியாயிடும். அப்புறம் இதை கட்டுப்படுத்தணும். கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும்னா மருந்து அவசியம். டாக்டர் சொல்கிற மருந்து மாத்திரை சாப்பிடும்போது அந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு வரும். சிலருக்கு ஊசி, இன்சுலின் ஊசி போட வேண்டி வரும். அது என்னன்னு பார்க்கணும். சில சமயம் இந்த சுகர்னால் இத்தனை எடுக்கும்போது சில சமயம் அடிக்கடி சில தொந்தரவு வரும். என்ன தொந்தரவுன்னா, சில சமயம் குளுக்கோஸ் அளவு திடீர்னு குறைஞ்சி போயிடும். அந்த குறைஞ்சி போகிறதுக்கு பேர் ஹைப்போகிளைசீமியா. உடம்புல இருக்க சர்க்கரை அளவு கம்மியாயிரும். இது எதனால்? சிலர் அளவுக்கு மீறி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, மருந்து மாத்திரை கரெக்டாக எடுத்துக்குவாங்க, சாப்பிட மாட்டாங்க. மருந்து மாத்திரை சாப்பிடும்போது குளுக்கோஸ் அது கண்ட்ரோல் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணி அது கீழே கொண்டு வரும். அப்போ நம்ம சாப்பிடணும், சாப்பிடும்போது தான் அதை சரி பண்ணி வைக்கும். அப்போ சரியாக சாப்பிட மாட்டாங்க, மருந்து மாத்திரை எடுத்துக்குவாங்க, இன்சுலின் போட்டுக்குவாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா சர்க்கரை அளவு குறைஞ்சி போயிடும். மது அருந்துதல், மது சாப்பிடும்போது அதுவும் சர்க்கரையை பாதிக்கும். அதனால் இந்த சர்க்கரை நோயாளிகள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். இந்த சர்க்கரை நோய் ஹைப்போகிளைசிமியா வந்துச்சுன்னா அது எப்படி தெரியும்? உடலில் அசதி, ரொம்ப அசதி, அப்படியே அவங்க நாடி ஒன்றுமே முடியாது, கை காலெல்லாம் நடுக்கமாயிரும், உட்காந்துக்கலாம் போல் இருக்கும், படுக்கலாம் போல் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லுவோம். நிறைய வேர்க்கும், உடம்புல வேர்த்து வேர்த்து விடும், தாகம் நிறைய வரும், வாந்தி வர மாதிரி குமட்டும், படபடப்பு இருக்கும், சிலருக்கு மயக்கமே வரும். இதெல்லாம் பார்த்தா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இதெல்லாம் திடீர்னு, ரெகுலராக வராது, திடீர்னு இது தோணுச்சுன்னு சொன்னால் அவங்களே உடம்புல சர்க்கரையின் அளவு கம்மி பண்ணியிருக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு மிட்டாயை கொடுக்கலாம், இல்லை ஒரு ஸ்பூன் சர்க்கரையை வாயில் போட்டு தண்ணி குடிக்கலாம். அவங்க எப்போவுமே பாக்கெட்டில் 2 மிட்டாயோ 2 சாக்லேட்டோ இல்லை ஒரு சர்க்கரை பொட்டலம் கட்டி வச்சுக்கிறதோ நல்லது. சர்க்கரை அளவு கம்மியாக இருக்குன்னு சொன்னால் இதை போட்டால் சரியாயிடும். ஆனால் இதுவே சர்க்கரை ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொன்னாலும் இந்த இது வரலாம், அறிகுறி. அப்போ சர்க்கரைக்கு மேலே சர்க்கரை போடக்கூடாது. உடனே இதை போட்டுட்டு டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும், இது சர்க்கரை அளவு குறைஞ்சிருக்கா ஜாஸ்தி இருக்கா, அதை பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து எத்தனை உறுப்புகளை பாதிக்கணும்னு சொன்னோம். கால் விரல், கை விரல் போடுற இரத்த குழாய் அடைப்பு ஏற்படலாம், விரலை எடுக்க வேண்டி வரலாம்,
விரல் கருப்பாக போயிடும், வலி தெரியாதுன்னு இதெல்லாம் சொன்னோம். அதனால் காலில் புண் அடிபட்டுனா, காலில் காயம் பட்டாலோ அது சீக்கிரம் ஆறாது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் என்னென்னா எப்பவும் காலில் செருப்பு போட்டே நடக்கணும். வீட்டுக்குள்ளேயும் அவங்க செருப்பு போட்டே அந்த பாதத்தையும் விரல்களையும் பத்திரமா பார்த்துக்கணும். அதே மாதிரி கண் பார்வையும் கவனிச்சுக்கணும். மூளைக்கு போகுதா, தலை சுத்தல் இருக்குதா, இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கணும். இதயத்துக்கு போகிறது கரெக்டாக இருக்குதா நம்ம பார்த்துக்கணும். சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்தா, சில சமயம் சரியாக வேலை செய்யலை, வீக்கம் வருது, மூஞ்சி வீங்குது, காலில் நீர் கோத்துக்குது, காலில் வீக்கம் வருது, இதெல்லாம் இருக்கவங்க அதையும் பார்த்துக்கணும், எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி அடிக்கடி கால் மரத்து போகுது, கை மரத்து போகுது, காலில் கையில் ஊசி குத்துற மாதிரி இருக்குது, காலில் ஒரு பாதத்தில் எரிச்சல் இருக்குது, இந்த மாதிரி இருக்கவங்க உடனே போய் அவங்களும் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு புண்ணு வந்து, சிலர் கால்லெல்லாம் புண்ணு வந்தால் ஆறவே ஆறாது, வருஷக்கணக்கில் ஆறாது. சும்மா போய் கட்டு போட்டு மருந்து போட்டே இருப்பாங்க. அவங்க சர்க்கரை இருக்கான்னு பார்த்துட்டு அந்த புண்ணை சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்போ தான் கவனிக்க வேணும். இப்போ சர்க்கரை நோயாளிகள் என்ன பண்ணணும்? சர்க்கரை இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, சர்க்கரை நம்ம உடம்புல இருக்குன்னு தெரியும். அதனால் என்ன பண்ணணும்? 2 மாதத்துக்கு ஒரு தடவை போய் டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும். 2 பார்த்துட்டு சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குது அதுன்னு பார்க்கணும். சர்க்கரையோடைய ஆவரேஜ் நம்ம பார்க்கணும். வெறும் வயிற்றில் சர்க்கரை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இது மாதிரி சர்க்கரையுடைய அளவை நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தரம் போய் கண் டெஸ்ட் பண்ணிக்கணும். கண் நல்லா இருக்கா, ரெட்டினா நல்லா இருக்கா, இரத்த கசிவு இருக்குதா, பார்வை சரியாக இருக்கா, நம்முடைய அந்த படிக்க சொல்லி அந்த சார்ட் பார்ப்பாங்க, அப்போ எழுத்து நல்லா இருக்கா, இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கணும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை ரொட்டீன் டெஸ்ட் பண்ணிக்கணும், ரத்த டெஸ்ட்டு பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உடல் எடை சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். ரத்தத்தில் அளவு சரியாக இருக்கா, ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்குதா, உப்பு இருக்கா, சர்க்கரை இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி தைராய்டு பார்த்துக்கணும். தைராய்டு கரெக்டாக இருக்கா, தைராய்டு வேலை செய்தான்னு பார்த்துக்கணும். யூரின் டெஸ்ட், ரொட்டீன் டெஸ்ட் இருந்தால் அதுவும் பண்ணிக்கணும். அதே மாதிரி சிலருக்கு அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் கவனிக்கலைன்னு சொன்னால் அந்த யூரினில் இருக்க கிருமிகளெல்லாம் அந்த யூரின் போகிற வழி, அந்த மூத்திரப்பாதை வழியாக போய் சிறுநீர் பையிலேயே தங்கிக்கும். அந்த சிறுநீர் பையிலேயே அந்த கிருமி இருந்துகிட்டே இருந்ததுன்னா சர்க்கரையும் இருக்கிறதுனால அந்த கிருமி அதில் வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ அடிக்கடி சிறுநீர் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி சிறுநீர் தொற்று வந்ததுன்னு சொன்னால் அதை உடனே போய் சிறுநீர் டெஸ்ட் பண்ணி அது என்னன்னு பார்க்கும். அதையும் சரியாக கவனிக்கலைன்னு சொன்னால் அது இன்னும் மேலே போய் கிட்னியிலேருந்து யூரின் கீழே வரும். இது அப்படியே கீழே இருந்து மேலே போய் கிட்னி வரைக்கும் பாதிக்கும். அந்த சிறுநீரகத்தை நம்ம பாதிக்காமல் பார்த்துக்கணும். அடிக்கடி சிறுநீர் தொற்று வந்துன்னு சொன்னால் அந்த சிறுநீர் தொற்றையும் நம்ம பார்த்துக்கணும். அடிக்கடி சளி இருமல் வந்ததா அதையும் போய் பார்த்துக்கணும். பார்த்துட்டு லங்ஸ் நல்லா இருக்கா, சுகர் இருக்கா, எதனால் லங்ஸ் அடிக்கடி இந்த இன்ஃபெக்ஷன் வருது அதையும் பார்த்துக்கணும். டிபி சீக்கிரம் வரும். அப்படி டிபி இருந்துன்னா டிபி ட்ரீட்மெண்ட் அவங்க கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அதே மாதிரி கால் கைக்கெல்லாம் கலர் மாறி போச்சு, கால் விரல் மாச்சுன்னா உடனே பார்க்கணும். ஹார்ட் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். வருஷத்துக்கு ஒரு தரம் இசிஜி எடுங்க. அந்த இசிஜியில் எல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த இசிஜியில் ஏதாவது ஸ்லைட்டாக சேஞ்சஸ் தெரிஞ்சால் கூட டாக்டர் சொன்னாங்கன்னா ஒரு எக்கோ எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. ஒரு 50 வயசுக்கு மேலே, 40 வயசுக்கு, இப்போல்லாம் 40 வயசுக்கு மேலேயே எக்கோ எடுத்துட்டா ரத்த குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்கா, ஹார்ட்டுக்கு போகிற ரத்தம் நல்லா இருக்கா, ஹார்ட்டு நல்லா இருக்கான்னு நம்ம ஹார்ட்டை பாதிக்கணும். அதனால் இந்த அடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம சாப்பாட்டில் சர்க்கரை நோய் இருக்கவங்க கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிக்கணும். ப்ரோட்டீன்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். சிறுதானிய வகைகள் நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல கோதுமை சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். இப்போது கோதுமையில் எவ்வளோ சர்க்கரை இருக்கோ அதே அளவு தான் அரிசிலையும் இருக்குது. அதனால் நீங்கள் அரிசி சாப்பிட்டாலும் சரி, கோதுமை சாப்பிட்டாலும் சரி, அளவுக்கு சாப்பிட்டுட்டு கூட காய்கறிகள், கீரை, பருப்பு,
பயறு இது மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். பாலிஷ் பண்ணாத அரிசி ரொம்ப நல்லது. ரேஷன் அரிசி ரொம்ப நல்லது. பாலிஷ் பண்ணாத அரிசி எடுத்துட்டோம்னா அது கொஞ்சம் இன்னும் நல்லது. ஜீரணம் ஆகிறது, சர்க்கரையும் கம்மியாக இருக்கும் அது. அதே மாதிரி எண்ணெய் கம்மி பண்ணிக்கணும், கொழுப்பு கம்மி பண்ணிக்கணும். முடிந்தவரை சைவமாக இருப்பது நல்லது. சிறு தானியங்களை நிறைய சேர்த்துக்கலாம். ராகி, கம்பு, கோதுமை, குதிரைவாலி, திணை இதெல்லாம் நிறைய ஒரு நேரம் சேர்த்துக்கலாம். ஒரு நேரம் அரிசி சாப்பிடுங்க, ஒரு நேரம் இதை சாப்பிட்டுக்கோங்க. அது மாதிரி சேர்த்துக்கலாம். கீரை வகைகள் சேர்த்துக்கலாம். கொடிக்காய்களை நிறைய சேர்த்துக்கலாம். பச்சை கலரில் என்னென்ன இருக்குது, அவரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், பாவக்காய், அது மாதிரி கொடிக்காய் நிறைய சேர்த்துக்கலாம். அந்த கொடிக்காயில் பரங்கிக்காய் வேண்டாம். பரங்கிக்காய் மாதத்தில் ஒரு வாட்டி சாப்பிட்லாம், அதில் சர்க்கரை வரலாம். அதே மாதிரி காய்களில் எல்லா காயும் சாப்பிடுங்க, வாழைக்காயை தவிர்த்தது நல்லது. வாழைக்காயிலும் சர்க்கரை இருக்குது. அது மாதிரி கொடிக்காய்கள், கீரை, பருப்பு, பயிறு வகைகள்லாம் சுண்டல் மாதிரி செய்து சாப்பிட்லாம். இப்போ இவங்களுக்கு அடிக்கடி பசிக்கும்னு சொல்கிறதுனால ஒரே அடியாக சாப்பிட வேண்டாம். இப்போ காலையில் 8 மணிக்கு 4 இட்லி சாப்பிட்டா காலையில் 8 மணிக்கு 2 இட்லி சாப்பிடுங்க, 10 மணிக்கு 2 இட்லி சாப்பிடுங்க. அப்படி பிரித்து இடையில சாப்பிட்லாம். எல்லாருக்கும் இந்த பேஷண்ட்ஸ்க்கு சிலருக்கு அடிக்கடி பசி உணர்வு வரும். அதனால் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி ரெண்டாவது கண்டிப்பாக உடற்பயிற்சி வேணும். உடற்பயிற்சி கொஞ்சமாவது இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் காலையில், சாயந்தரம் ஒரு 15 நிமிஷம். வீட்டுக்குள்ளேயே நடக்கலாம், வாக்கிங் தான் போகணும், வெளியில் ரொம்ப தூரம் நடக்கணும், 1 hour நடக்கணும் அதெல்லாம் கிடையாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour நடங்க. சாயந்தரம் ஒரு 1/2 hour வெயில் தாழ மெதுவாக போங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் எதாவது இருக்கா, பக்தி இருக்கவங்க பக்கத்தில் அந்த கோவிலுக்கு நடந்தே போங்க. அந்த பிரகாரத்தை எல்லாம் ஒரு வாட்டி சுற்றினா நீங்கள் ஒரு 3 வாட்டி சுற்றுங்க, 5 வாட்டி சுற்றுங்க. அந்த பிரகாரத்தை ஒரு வாட்டி சுற்றி கொஞ்சம் உட்காந்துக்கங்க, 2வது வாட்டி சுற்றி ஒரு உட்காந்துக்கங்க. அப்படி ஒரு 4-5 வாட்டி சுற்றும் போது அது ஒரு எக்ஸசைஸ் தான். கீழே விழுந்து கும்பிடலாம், ஒரு 4 தரம் 5 தரம் கும்பிடுங்க. அது மாதிரி கொஞ்சம் நடைப்பயிற்சி நல்லது, சைக்கிளிங் நல்லது, நீச்சல் பயிற்சி நல்லது, யோகா, சின்ன யோகா, ஒரு 1/2 hour நீங்கள் செய்யலாம். காலையில் படுக்கை விட்டு எந்திரிச்சே ஒரு 1/2 மணி நேரம் செய்துட்டு அப்புறம் வரலாம். நைட்டு சீக்கிரமே சாப்பிட்றணும். ஒரு 7 மணி 8 மணிக்கே சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour படுக்காதீங்க. அதுக்கப்புறம் படுக்க போகும்போது ஒரு யோகா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் செய்துட்டு அப்புறம் படுத்துக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் செய்யும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு எந்த தொந்தரவும் வராது. எல்லா உறுப்புகளும் நன்றாக இருக்கும். மற்றவர்களைப் போல நாமும் நார்மல் பர்சன்ஸ் தான். சர்க்கரை ஒரு வியாதியே அல்ல. சர்க்கரை ஒரு குறைபாடு. நம்ம உடம்புல இன்சுலின் இல்லை, நம்ம உடல்ல இன்சுலின் உற்பத்தி கம்மி ஆகிறது. இப்போ சுரக்கலைன்னா அது எப்பவும் சுரக்காது, இது நம்மளுக்கு பிறவிலே இருக்குது, அது தெரியும். அந்த குறைபாட்டை நம்ம சரி பண்ணிட்டோம்னா அடுத்தவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. நம்மளும் எல்லாரையும் போல நீண்ட ஆயுசோட நல்ல தேக ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருக்கலாம். நீங்களும் எல்லா வேலையும் நல்லா பண்ணிக்கலாம். அதனால் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். கட்டுப்பாட்டில் வச்சா எந்த பயமும் இல்லை, எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டாம். நம்மளும் ஆயுசு முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கலாம். சர்க்கரை வியாதிங்கிறது இதுதான். இதை நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். சர்க்கரை வியாதியை நாம் கட்டுப்படுத்தி கொள்ளலாம். சர்க்கரை வியாதி நம்ம ஒன்றும் செய்யாது. நம்ம உறுப்புகளையும் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுதான்ப்பா சர்க்கரை நோயை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்பியது. நன்றி, அனைவருக்கும் நன்றிப்பா.